மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம். இது என்ன பாதிக்காது, எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு தயவு செய்து யாரும் சொல்லாதீங்க. தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்களையும் பாதிக்கின்ற பிரச்சனை. 8 கோடி மக்களையும் பாதிக்கிறது. கொஞ்ச நாளுக்கு முன்பு ஜல்லிக்கட்டு நிறுத்திட்டாங்க. எப்படி கோபம் வந்துச்சு உங்களுக்கு? வேகமா வந்தீங்க, ஆவேசமா வந்தீங்க, கும்பலா வந்தீங்க. அதுல வந்தவங்க 99.9% அங்க இளைஞர்கள் அவங்க ஜல்லிக்கட்டை பார்த்தது கிடையாது. ஜல்லிக்கட்டுனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பாதிப்பு கிடையாது. நம்மளுடைய பாரம்பரியம் வீர விளையாட்டு, அதுக்காக ஜல்லிக்கட்டு நீங்க வந்தீங்க. ஆனா இந்த மேகதாதான உங்கள் ஒவ்வொருவரையும் பாதிக்கின்ற பிரச்சனை இது. நீங்க எல்லாரும் பாதிக்கப்பட போறீங்க. நீங்க மட்டும்தான், நீங்க உங்க பிள்ளைங்க, உங்க பேர பிள்ளைங்க, உங்க கொள்ளு பேர பிள்ளைங்க, வருங்கால சந்ததியும் அத்தனை பேரும் பாதிக்கப்பட போறோம். அதனால எந்த காரணத்துக்கும் கர்நாடகா அந்த டேம கட்டக்கூடாது, விட போறது கிடையாது. அதுதான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தி, இது விவசாய பிரச்சனை மட்டும் இல்ல, இது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பிரச்சனை, அத்துணை மக்களுடைய பிரச்சனை. இப்ப இன்னொன்னு சொல்றேன். இப்போ 1974 கர்நாடகாவில் இந்த காவிரி பாசனம் தண்ணி விவசாய நிலப்பரப்பு 6.8 லட்சம் ஏக்கர் தான் இருந்தது. 1974 6.25 லட்சம் ஏக்கர் தான் கர்நாடகாவில் உள்ள காவிரி வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணாங்க. அப்போ தமிழ்நாட்டில் எவ்வளவு தெரியுமா இருந்தது? 29 லட்சம் ஏக்கர் காவிரியில நம்ம விவசாயம் பண்ணோம். அதன் பிறகு கர்நாடகாவில் 1991 அது 12 லட்சமா உயர்ந்தது. 2006 அது 18 லட்சமா உயர்ந்தது. 2016 21 லட்சமா உயர்ந்தது. நமக்கு இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா இருக்கு? அப்போ 29 லட்சம் ஏக்கர் இருந்தது, இன்னைக்கு 20 லட்சம் ஏக்கர். கர்நாடகாவில் 21 லட்சம் ஏக்கர். நம்ம பார்த்து 29 லட்சம் ஏக்கர், அவன் 6.25 லட்சம் ஏக்கர் வச்சிருந்தான் 50 வருஷத்துக்கு முன்பு. இன்னைக்கு நம்மளோட அதிகமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த மேகதாது அணை கட்டினாங்கன்னா நம்மளது 20 லட்சத்துல இருந்து எவ்வளவு வரும்? 10 லட்சம் வரும். அவன் 21 லட்சத்திலிருந்து 30 லட்சம் போகும். அப்ப நமக்கு சோறு கிடைக்காது, வாழ்வாதாரம் கிடைக்காது, பொருளாதாரம் முன்னேற்றம். எவ்வளவு பிரச்சனை காவிரியில் இருக்கிற பிரச்சனை. அதனால்தான் நான் சொல்றேன், இது அரசியலுக்காக ஓட்டுக்காக நான் வரல. என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். ஒரு பிரச்சனை கையில் எடுத்தா அதுக்கு தீர்வு வர வரைக்கும் போராடிட்டே இருப்போம், அழுத்தம் கொடுத்துட்டே இருப்போம். நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது இதுதான். எல்லாம் வாங்க, கட்சி ஜாதி மதம் இடம் எதுவும் இல்ல. இது நம்ம பிரச்சனையா? நம்ம வருங்கால சந்ததியினர்கள் நம்ம இந்த பிரச்சனை நம்ம இன்னைக்கு தீர்த்தாதான் அவங்க நிம்மதியா வாழ முடியும். தீர்க்கிற நிலையில நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். இன்னைக்கு விட்டுட்டோம்னா அவன் கட்டிட்டு போயிட்டா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க கூட சண்டை போட முடியாது. இந்த மேகதாது அணைய அங்க கிட்டத்தட்ட 12,500 ஏக்கர் காட்டை அழிச்சுதான் அந்த டேம கட்ட போறாங்க. 12,500 ஏக்கர் காடு, எப்பேற்பட்ட காடு. அந்த மரம் எல்லாம் போய் பார்த்தா 300-400 வயசு அந்த மரத்துக்கு. இவ்வளவு பெரிய மரம் எல்லாமே அழிய போகுது. அப்படி கட்டினாங்கன்னா கட்ட போறதில்ல, கட்ட விட மாட்டோம். அதற்கு நீங்க நம்ம எல்லாம் ஒரே கரத்துல முடியாது. அப்படி உங்க கோபம் எல்லாத்தையும் காமிங்க, வெளியில காமிங்க, அற வழியில காமிங்க.